ஆதி அவங்க ஏன்னா அவங்க அவ்வளவு லவ் கொடுத்துருக்காங்க. அந்த லவ்க்கு நாம ஏதாவது சேரணும்ல, நாம சண்டை போடணும்ல, அதுக்காக தான் நான் போராடுறேன். அது நீங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ. இது பாக்குறவங்க என்னமா சொல்றாங்க, ஐ மீன் வந்த கமெண்ட்ஸ்ல சொல்றேன், அதுல படிச்ச கமெண்ட்ஸ் ஒரு 2 3 கமெண்ட்ஸ் சொல்றேன். ஏப்பா அந்த பொண்ணு தான் வேணான்னு சொல்லிடுச்சுலப்பா, விட்டுட்டு போறேன், எனக்கு தேவையில்லை, நான் என் லைஃபை பாத்துக்கிறேன்னு சொல்லிச்சுல, இந்த பையன் ஏன் மறுபடியும் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான், அப்ப இவன் டாக்ஸிக் தான், இந்த மாதிரி தான் அந்த பொண்ணை ஏதாவது டார்ச்சர் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நீங்க கமெண்ட்ஸ் பாத்தீங்களா? நிறைய கமெண்ட்ஸ். அதான் அதுல வந்து இந்த பையனுக்கு இதான் வேலை, இந்த மாதிரி தான் டார்ச்சர் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு இதோட பெஸ்டா வேற லைஃப் கிடைச்சிருக்கும், அதனால இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்களா பாக்கலான்னு தெரியல, நான் உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? டாக்ஸிக்கானா நம்ம இப்போ ஒருத்தவங்க டாக்ஸிக்காலே நமக்கு மேக்ஸிமம் எத்தனை நாள் தெரியும்? மிஞ்சி போன ஒரு மாசத்துல. ஒரு மாசம் 3 இயர்ஸா இருந்திருக்கோம். 3 இயர்ஸா அவங்க சொன்ன ஒரே வார்த்தை ஆதி. போற இடத்துலயும் சரி, பிரைவேட் சேனல்ஸ், இன்டர்வியூ எல்லாத்துலயுமே ஆதி ஆதி ஆதின்னு சொல்லிட்டு என்ன வேணும் சொல்லுவாங்க. 3 இயர்ஸா டாக்ஸிக் ஆளாதான் இப்போ 1 வீக்கா டாக்ஸிக் ஆயிடுவோம். நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு சர்டன் பீரியட் மேல நம்ம நடிக்க முடியாது. பிக் பாஸ்லேயே பாத்தீங்கன்னா 100 டேஸ்மாங்க, 10 நாளே வந்து நம்மளோட ஒரிஜினல் ஷேப் தெரியுங்கிறப்ப 3 வருஷமா நடிக்க முடியும் இல்ல? எப்பயில இந்த எத்தனை மாசம் ஆகுது உங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டு? எத்தனை மாசம்? லாஸ்ட் 1 மந்த் தான். 1 மந்த் தான். எனக்கு இன்னும் தெரிஞ்சு 22 நியர்லி 20 டேஸ் தான் ஆகுது. ஓ, 20 மாசம் கூட 20 நாள் தான் ஆகுது. ஒருவேளை நீங்க இந்த மாதிரி இன்டர்வியூஸ் எல்லாம் போய் உட்கார்ந்து பேசுறது அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ? அவங்க பிடிக்கிறது அப்படி சொல்லல. அவங்க லாஸ்ட் எப்போ போனாங்கன்னா 23rd வீட்டை விட்டு போனாங்க, அம்மா வீட்டு. 23rd அது நியர்லி 20 டேஸ் தான் ஆகுது. அதான் சொல்லல, என் வாழ்க்கையில இப்பதான் ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, எப்போ முடியுதுன்னு தெரியல அப்படின்னு. இன்னொரு கமெண்ட்டுமே வந்திருக்கு ப்ரோ. இவங்க 2 பேருக்கு வேற வேலை இல்ல, ஃபேம் தேடுறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டுமே வந்திருக்கு. நானும் பார்த்தேன். ஃபேம் தேடுறதுக்கு இந்த மாதிரி ஃபேம் தேடணும், அதாவது எதை வேணா வச்சு ஃபேம் தேடலாம். ஒருத்தவங்களோட 2 பேர் லைஃபை வச்சு ஃபேம் தேடணும் இல்ல. சில பேர் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சண்டை போடுற மாதிரி இருக்கும், கடைசி பார்த்தா we are couples நாங்க சேர்ந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுப்பாங்க. நாங்க கப்பல் சண்டை போட்டு மறுபடியும் சேர்றது ஒரு நல்ல விஷயம் தான். அதையே நீங்க வந்து இதா பாக்குறீங்க. இப்போ சண்டை வருது, இது ஃபேம் தேவைலாம் இல்ல. ஃபேமுக்காக இன்னும் நம்ம லைஃப் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் அந்த மாதிரி இருக்கவங்க இருந்துக்கு தெரியல நீங்க சொல்ற மாதிரி, பட் நாங்க வந்து எங்க லைஃப்காக நான் போராடுறேன். ஸோ இது அதே நாங்க அகைன் மறுபடியும் நாங்க நீங்க சொல்ற மாதிரி வாயில சக்கரை தான் போடணும், அகைன் நாங்க கண்டிப்பா சேர்ந்துருவோம். அப்படி சேர்றப்ப கப்பல்ஸுங்கப்ப நல்ல விஷயம் தானே. ஒருத்தங்க சண்டை போட்டு பிரியுமா எல்லாம் நினைப்பாங்க, எல்லாம் சேர்ந்த ஒன்னா வாழணும் தான் நினைப்பாங்க. நல்ல விஷயம் தானே.